சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நமது சிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனியரும் வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் டாக்டர் கிருபாஷினி மேடம் அவர்களை குருவின் சார்பாக வருக என்று வரவேற்கிறேன். மேடம், வெல்கம் டு அவர் ட்ரஸ்ட் அண்ட் சேனல். ஃபர்ஸ்ட் அவேர்னஸ் ஸ்பீச் கொடுக்க வந்திருக்கீங்க. ஒன் செகண்ட் வெல்கம் பண்ணிக்கிறேன். நீங்க உங்களை பத்தி இன்ட்ரோ பண்ணி டாபிக் சொல்லி ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ. நன்றிங்க சார். நன்றிங்க. முதல்ல எல்லாம் இன்ட்ரோ பண்றதுக்கு எல்லாத்துக்குமே முன்னாடி நான் சிவபாலகிருஷ்ணன் சாருக்கு என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன், இந்த வாய்ப்பு எனக்கு அமைச்சு கொடுத்ததற்கு. அதுக்கப்புறம் ரெண்டாவது சிவ அன்பே சிவம் அறக்கட்டளை உள்ள அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு பின்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற எல்லாத்துக்குமே. அனைவருக்கும் எனது வணக்கங்கள். இங்க இந்த நிமிஷம் எல்லாரும் நம்ம கத்துக்கணும், நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்தோட இருக்கிற இந்த நேரடியில் இருக்கிற எல்லாருக்குமே என்னுடைய வணக்கங்கள். நான் என்ன அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, நான் இங்க ஹோமியோபதி மருத்துவரா இருக்கேன். என் பேரு கிருபாஷினி. நான் இங்க பெதப்பம்பட்டிங்கிற கிராமத்துல ஹோமியோபதி மருத்துவத்துறை ஹோமியோபதி கிளினிக் வச்சு நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். கடந்த 6 ஆண்டுகளாக கிளினிக்கல் பிராக்டிஸ் இருக்கு. 6 வருஷம் அனுபவம் இருக்கு எனக்கு. நம்ம இன்னைக்கு செஷனுக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு நன்றி சொல்லுவோம். அந்த நன்றி சொல்லும் விதமா ஒரு 30 செகண்ட் நம்ம கண்ணை மூடி உட்காருவோம். உட்கார்ந்துட்டு நம்ம செஷனுக்குள்ள நம்ம போலாம். எல்லாரும் ஓகே தானே? ஒரு 30 செகண்ட் கண்ணை மூடி நீங்களா இருங்க. இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்க, இந்த நாளுக்கு நன்றி சொல்லுங்க. இந்த நாள்ல நமக்கு நடந்த எல்லா நல்ல விஷயங்களுக்கும் நன்றி சொல்லுங்க. ஒரு 30 செகண்ட் கண்ணை மூடி உட்காருங்க. இந்த பிரபஞ்சத்தை பத்தி நினைங்க. எல்லாரும் ரிலாக்ஸ் ஆயிக்கங்க. நான் இன்னைக்கு நம்மளுடைய செஷன் தொடங்குறதுக்கு முன்னாடி நான் இன்னைக்கு ஒரு குறளோட ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு திருக்குறளோட ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். அது என்ன குறள் அப்படின்னா, நம்மளுடைய அதிகாரம் 103வது அதிகாரம் குடிசெயல் வகை அப்படிங்கிற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 1022வது குறள். என்ன குறள் அப்படின்னா, ஆழ்வினையும் ஆன்ற அறிவும் என இரண்டின் நீள்வினையால் நீளும் குடி. இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்மளுடைய முயற்சியும் நிறைந்த அறிவும் என்னைக்குமே இடைவிடாது இருக்கணும். இடைவிடாது நம்ம முயற்சியும் நம்ம அறிவை வளர்த்துக்கிறதுலையும் நம்ம எப்ப இடைவிடாது இருக்கிறோமோ, நம்மளுடைய செயல்கள் அதற்கு இடைவிடாது இருக்கிறதோ, நம்மளுடைய குடும்பமாகட்டும் நம்மளுடைய நாடாகட்டும் இரண்டுமே எப்பொழுதும் ஒரு வளர்ச்சி பாதையில செல்லும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த குறள் இந்த நம்ம அறக்கட்டளை சிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பொருந்தணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பாலகிருஷ்ணன் சார் தொடர்ந்து விடாமுயற்சியா, நம்ம ஆங்கிலத்துல சொல்லுவோம் இல்லையா, கன்சிஸ்டன்சி அப்படின்னு. தொடர்ந்து நமக்கான ஒரு அறிவை கொடுக்கணும்னு நிறைய நேரலைகள் தொடர்ந்து டெய்லியும் நடத்திட்டே வந்துட்டு இருக்காங்க. இந்த கன்சிஸ்டன்சி நம்ம எல்லாத்துக்குமே நமக்கு கண்டிப்பா தேவை. நம்ம செய்யக்கூடிய ஒரு செயல்களுக்குமே அந்த விடா முயற்சி
பிளஸ் அந்த ஒரு இடைவிடாது ஒரு செயலை செய்யக்கூடிய தன்மை, அது வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு கத்துட்ட விஷயம், எல்லாருமே நம்ம எந்த ஒரு செயலையுமே இடைவிடாது செய்வோம் அப்படிங்கறத நம்ம கத்துக்கலாம். ஸோ இன்னைக்கு நான் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா, வாழ்வியல் மாற்றம் அப்படின்னு எடுத்திருக்கேன். ஏன் இந்த தலைப்பு நான் எடுத்திருக்கேன்? வாழ்வியல் மாற்றம். ஏன் இந்த தலைப்புன்னா, நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்குமே சாதாரண சளி, காய்ச்சல் எல்லா அந்த விஷயங்கள்ல இருந்து, சின்ன விஷயங்கள்ல இருந்து கேன்சர், அப்புறம் டயாலிசிஸ், கிட்னி தொந்தரவு, ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்குமே நம்ம வந்து மருத்துவரை நாடிதான் இருக்கோம். ஆனா இந்த மருத்துவர்களை கண்டிப்பா நமக்கு உடல்ல நோயின்னு இருக்கும்போது கண்டிப்பா மருத்துவர்களை வந்து நம்ம நாடத்தான் செய்யணும். கண்டிப்பா. ஏன்னா அப்பதான் நமக்கு அந்த நோய்களுக்கான ஒரு தீர்வு வந்து நமக்கு கிடைக்கும். ஆனா இந்த மருத்துவர்களை நாடுறதுக்கு முன்னாடி நம்ம கையில நம்ம ஒரு சில விஷயங்கள் செய்யலான்னு இருக்கும். அதைய வந்து நம்ம இந்த காலகட்டத்துல நிறைய பேர் அந்த விஷயங்களை வந்து நடைமுறைப்படுத்துறது இல்ல. மேபி அவங்களுடைய சூழ்நிலைகள்னால, மேபி அவங்களுக்கு தெரியாததுனால, தெரிஞ்சும் அதைய வந்து பயன்படுத்த முடியாததுனால, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னால நம்ம வந்து அதை வந்து பயன்படுத்துறது இல்ல. நமக்கு தெரிஞ்ச விஷயங்களே. நம்ம நடைமுறை வாழ்க்கையில ஒரு சில விஷயங்கள் மாற்றினாலே நம்மளுடைய உடலும் மனமும் ரெண்டுமே ஆரோக்கியமா இருக்கும். மருத்துவரையும் நம்ம அவ்வளவு சீக்கிரம் நாட வேண்டியதும் வராது. இன்றைய காலகட்டத்துல நமக்கு நம்மளே வந்து நேரத்தை ஒதுக்கக்கூடியவங்க ரொம்ப கம்மி. இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு சிலருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம். ஒரு சிலர் அந்த விஷயங்களை தெரிஞ்சும் அதை வந்து பின்பற்றாம இருக்கலாம். ஒரு சிலர் அதைய பின்பற்றிட்டும் வரவங்களாவும் இருக்கலாம். கண்டிப்பா. சோ இந்த பகுதியை வந்து நான் 3 பகுதியா பிரிச்சு கொடுக்க போறேன். 3 செஷன். அது ஒரு மாசமும் வருது. இதுல வந்து நம்ம முதல் செஷன் இந்த பகுதி வந்து முதல் பகுதி. சோ இந்த பகுதியில நான் ஆரம்பிக்கிறது வந்து எல்லாருமே என்ன நினைப்போம், காலையில எந்திரிக்கிறதுல இருந்து வாழ்வியல் மாற்றம்னா நம்ம அன்றாட வாழ்வுல செய்ய வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் என்னென்ன மாற்றங்களை நம்ம கொண்டு வரலாம், நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், அதுல நம்ம என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரலாம் அப்படின்னா இதுல வந்து நம்ம என்ன சொல்ல போறேன். மருத்துவர்களை அணுகாமல் நம்மள நம்ம எப்படி பாத்துக்கிறது, நம்ம கையில இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள்னால அப்படின்னா இந்த 3 பகுதியுமே இருக்க போகுது. அதுக்கு அடுத்ததுதான் நமக்கு மருத்துவத்துறை. நம்மளுடைய உடலையும் மனதையும் நம்ம பாத்துக்க தெரியணும். அது நம்மனால முடியல அப்படின்னா தான் நம்ம மருத்துவரை அணுகணும். சோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, எல்லாருமே காலையில எந்திரிக்கிறதுல இருந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே யோசிப்போம். என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு. ஆனா நம்ம யாருமே யோசிக்க மாட்டோம். நம்ம என்ன பண்றோம், நம்ம நைட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசிக்க மாட்டோம். நம்ம உறங்குறதுக்கு முன்னாடி இருந்தே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்க மாட்டோம். ஏன்னா அப்பதான் வந்து நம்ம காலையில நேரத்துல எந்திரிக்க முடியும். எல்லாருமே இதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? நான் வந்து இந்த செஷனை வந்து இன்டராக்டிவா இருக்க நினைக்கிறேன். நான் மட்டும் பேச முடியாது. இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு கலந்துரையாடல் போல எடுத்துக்கலாமே இந்த செஷனை. ஓகேவா? எல்லாரையும் அன்மியூட் பண்ணி விட்டுறேன். ஏன்னா இதுக்கு கேள்வி கேட்கணும்னு கேட்பாங்க. ஓகேங்க சார். டைரக்டா எல்லாரும் பேச முடியாது. ஒரு மில்லிமீட்டர் பேர் தான் பேச முடியும். மற்றெல்லாம் கமெண்ட் தான் பண்ணுவாங்க. ஓகேங்க சார். ஓகேங்க. நான் இன்கேஸ் நான் கமெண்ட்ஸை படிக்கிறதுக்கு விட்டாலும் நீங்க நடுவுல படிச்சிருங்க சார். நான் ஒரு சில டைம் வந்து மெசேஜ் விட்டு போலாம். இல்ல மெசேஜ் வந்து உங்களுக்கு தெரியாது. அட்மிட் பண்ணல எனக்கு மட்டும் தான் தெரியும். நான் தான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். நான் தான் உங்களுக்கு இது பண்றேன். ஓகேங்க சார். ஓகேங்க. நீங்க கண்டினியூ. ஓகேங்க சார். சோ
என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இரவு நேரம் நம்மளுடைய கையில இருக்கணும். இரவுனா மாலை பொழுதிலிருந்தே சொல்லலாம். ஐ மீன் நம்ம ஒரு 6 மணி, 7 மணிலிருந்தே சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து தயாராகணும். அந்த தயாராகிறது அப்படிங்கிறது தான் வந்து நம்மள அடுத்த நாள் வேலை செய்ய உதவியா இருக்கும். சோ நம்ம தயாராகறதுக்கு எப்படி தயாராகிறது? அதுக்கு நம்ம எங்கேயுமே போக வேண்டியதில்ல. நம்மளுடைய இயற்கை அன்னை கிட்ட கேட்டாலே போதும். நம்மளுடைய பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டாலே போதும். நம்ம இயற்கை என்ன பண்றாங்க? சூரியன் வந்து அஸ்தமனம் ஆகுது, இருட்டாகுது. சோ அந்த டைம் பார்த்து தான் நம்ம எக்ஸாக்ட்டா இயற்கையா இயற்கையோடு ஒன்றி இருக்கக்கூடிய பறவைகள், விலங்குகள் எல்லாமே அவங்கவங்க கூட்டுக்கு போகுது. பறவைகள் எல்லாமே அவங்கவங்க கூட்டுக்கு போகுது. சோ நமக்கு அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய வேலைகள அது வந்து கம்மி பண்ணிக்கக்கூடிய நேரம் அது. ஏன்னா, வேலைகள கம்மி பண்ணுனா மட்டும் தான் நம்மளுடைய அடுத்த உறக்கத்திற்கு நம்ம தயாராக முடியும். எல்லாமே அங்க அந்த இடத்துல வந்து மெதுவா செயல்படுது. ஸ்லோ டவுன் ஆகுது. தன்னை எல்லா நாள் வேலையும் முடிச்சுட்டு, களைப்போட வந்து ஸ்லோ டவுன் ஆகுற டைம். பறவைகளும் அவங்களுக்கான இரையை தேடி எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஸ்லோ டவுன் ஆகுற டைம். சோ அதே டயத்துல நம்மளும் வந்து ஸ்லோ டவுன் ஆகணும். ஸ்லோ டவுன் ஆகுறது அப்படின்னா எப்படி அப்படின்னா, நம்ம வந்து அப்ப உடல் ரீதியாவும், மன ரீதியாவும் தயாராகணும். மன ரீதியா எப்படி தயாராகிறது? நம்ம அன்னைக்கு செஞ்சுட்டு இருந்த எல்லா வேலைகளையும் கம்மி பண்ணிக்கணும். நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறத யோசிச்சு வச்சிடணும். முக்கியமான வேலைகள் இருந்தது அப்படின்னா, அந்த டயத்துல வந்து நம்ம செய்யக்கூடாது. 6 மணிக்கு மேல நமக்கு எந்த முக்கியமான வேலைகள் இருந்தாலுமே, நம்ம செய்யறத வந்து கொஞ்சம் தவிர்க்கணும். இல்லைன்னா அதுக்கு முன்னாடியே அந்த வேலைய பிளான் பண்ணி செஞ்சு முடிச்சிடணும். சோ அப்பதான் நம்மளுடைய மனம் வந்து கொஞ்சமாவது தயாராகும். ஓகே, நம்ம வந்து நம்மளுடைய வேலைகள் வந்து இந்த அளவுக்கு முடிஞ்சிருச்சு. நாளைக்கு நம்ம பண்ணாலும் நமக்கு பிரச்சனை இல்ல. அப்படின்னு நம்ம மன ரீதியா நம்ம வந்து அப்ப தயாராயிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம மனதில் வரக்கூடிய எண்ண அலைகளை நம்ம வந்து கம்மி பண்ண தெரிஞ்சுக்கணும். நமக்கு நெறைய எண்ணங்கள் வந்துருக்கும். அன்னைக்கு நடந்த விஷயங்களா இருக்கலாம். இல்ல முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வரலாம். நம்ம அத பண்ணணும், இந்த வேலைய பண்ணணும், அத பண்ணணும் அப்படிங்கிற எல்லா ஞாபகங்களும் வரலாம். மனம் வந்து ஒரு நிமிஷத்துக்கு 1000 எண்ணங்கள் வரும் மனசுல. அப்ப அந்த மனச வந்து நம்ம கொஞ்சம் நம்ம கட்டுப்பாட்டுக்கு நம்ம வந்து கொண்டு வரணும். நம்ம ஸ்லோ டவுன் பண்ணாதான் நம்ம அந்த தூங்குற டயத்துல ஸ்லோ டவுன் பண்ணாதான் நமக்கு தூங்கும்போது எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருக்காது நம்ம மனதிற்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, உடல் ரீதியா எப்படி தயாராகிறது? இல்ல நம்ம சரௌண்டிங் சுற்றுச்சூழல் மூலியமா நம்ம வந்து எப்படி தயாராகிறது? நம்ம உடல் ரீதியா தயாராகிறதுக்கு எப்படி அப்படின்னா, 6:30 7:30க்குள்ள கண்டிப்பா நம்மளுடைய இரவு உணவை முடிச்சிடணும். 7:30க்கு மேல கண்டிப்பா சாப்பிடாதீங்க. என்ன காரணம் அப்படின்னா, நமக்கு உணவு ஜீரணம் ஆகிறதற்கு ஒரு 2, 3 மணி நேரம் உறங்குறதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிடணும். நம்மளுடைய உடம்புல உணவு வந்து ஜீரணம் ஆகணும் அப்படின்னா. நம்ம நேரத்திலேயே சாப்பிடுறது மூலியமா என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய ஜீரண மண்டலத்திற்கு ஒரு ஓய்வு கிடைக்குது. நம்ம உறங்கும் போது நம்மளுடைய ஜீரண மண்டலத்திற்கு ஒரு ஓய்வு கிடைக்குது. நம்மளுடைய உடல் முழுவதற்குமே ஒரு ஓய்வு கிடைக்குது. ஆனா இதுவே நம்ம வந்து நேரம் கழிச்சு ஒரு 10:30, 11 மணிக்கு சாப்பிடுறோம் அப்படின்னா, நம்ம உடம்புக்கு ஓய்வு கிடைக்கிறது கிடையாது. நம்மளுடைய ஜீரண மண்டலத்திற்கு அது வந்து ஓய்வு கிடைக்கிறது கிடையாது. ஏன்னா, நம்மளுடைய அந்த செயல் வந்து இயற்கைக்கு மாறான செயல் 1. 2வது என்ன அப்படின்னா, நம்ம 10, 11 மணிக்கு சாப்பிடுறோம் அப்படிங்கும்போது, நம்ம உடலுக்கான நோய்கள் வருவதற்கு நம்ம வந்து வரவேற்கிறோம் அப்படின்னு தான் அர்த்தம்.
ஏன்னா காலையில வரைக்கும் அது செயல்பட்டுட்டு இருக்கும். காலையில எந்திரிச்சு நம்ம மீண்டுமே நம்ம வந்து ஏதோச்சுன்னு சாப்பிடுவோம் கண்டிப்பா. 6:30, 7 மணிங்கில. நைட்டு ஃபுல்லா அதுக்கு ரெஸ்ட்டே இல்ல அப்படிங்கும்போது, அந்த ஜீரண மண்டலம் எப்படி நமக்கு சரியா வேலை செய்யும்னா, ஒரு 6:30லிருந்து 7:30க்குள்ள உணவ சாப்பிட்டுருங்க. இன்கேஸ் உங்கனால அந்த டயத்துல சாப்பிடுறதுக்கான வாய்ப்புகள் இல்ல அப்படிங்கும்போது, எதனால என்னால சாப்பிட முடியல அப்படின்னு யோசனை பண்ணுங்க. எந்த செயல் வந்து உங்களுக்கு வந்து அதை தடுக்குது அப்படிங்கிறத வந்து யோசனை பண்ணுங்க. அப்ப அதற்கான காரணத்தை கண்டறிந்து, அந்த காரணத்த நம்ம எப்படி மாற்றிட்டு, இந்த செயல வந்து நம்ம செயல்படுத்தலாம் அப்படிங்கிறத யோசனை பண்ணுங்க. இதுதான் வந்து நம்ம செய்ய வேண்டிய முதல் விஷயம். நம்ம உறங்குறதுக்கு தயாராகிறோம் அப்படிங்கும்போது, நம்ம செய்ய வேண்டிய முதல் விஷயம் இதுதான். அடுத்து இந்த விஷயம் செய்யும்போதே நம்ம ஒரு சில நோய்கள்ல இருந்து நம்ம வந்து தவிர்க்கலாம். ஒரு சிலருக்கு எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா, நைட்டு ஜீரணமாகாதனால ஒரு சிலருக்கு தூக்கம் வராது. இதே 6:30லிருந்து 7:30க்குள்ள சாப்பிட்டுருங்க. நிம்மதியான தன்னைக்கு நம்ம தூக்கம் வரும். அப்புறம் நமக்கான வரக்கூடிய ஒரு சில நோய்களையும் நம்ம தவிர்க்கலாம். ஜீரண மண்டலத்துல வரக்கூடிய நோய்களாகட்டும், இருதயத்துல வரக்கூடிய நோய்களாகட்டும், நைட்டு நேரத்திலேயே நம்ம சாப்பிடும்போது ஒரு சில நோய்களையும் நம்ம வந்து தவிர்க்கலாம். 2வது என்ன அப்படிங்கும்போது, நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம வீட்ல இருக்கக்கூடிய முன்னாடியில வராண்டாலே ஆகட்டும், இல்ல நம்ம வீட்டுக்குள்ளேயே ஆகட்டும், அட்லீஸ்ட் ஒரு 15 நிமிஷம் இல்ல 20 நிமிஷம் நடந்துருங்க. சாப்பிட்டு முடிச்ச உடனே ஒரு 15, 20 நிமிஷம் கண்டிப்பா நடந்துருங்க. நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்லோவா நடங்க. ஃபாஸ்ட்டா நடக்க வேண்டாம். நடக்கும்போது நம்ம வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் கண்டிப்பா. அப்புறம் நம்ம சாப்பிட்டப்ப இருந்த ஹெவியா இருந்த வயிறு வந்து கொஞ்சம் ரிலீஸ் ஆகும். அதுவுமே வந்து நமக்கு தூங்குறதுக்கு கண்டிப்பா உதவும். ஒரு சிலர் இது வந்து நம்ம 2வது கண்டிப்பா பண்ண வேண்டிய ஒரு விஷயம். சாப்பிட்டுட்டு ஒரு 10, 15 நிமிஷம் நடந்துருங்க. முக்காவாசி சொல்லப்போனா, நம்ம ஒரு 6:30, 7:30க்கு மேல நமக்குன்னு ஒதுக்குற டைமா இருக்கும். காலையில எப்படி நமக்குன்னு ஒரு 1 மணி நேரம் இல்ல 45 நிமிஷம் ஒதுக்குறோமோ, அதே மாதிரி சாயந்திரமும் நமக்கான ஒரு டைமிங்க நம்ம ஒதுக்கித்தான் ஆகணும். சோ, அதுல வரக்கூடிய டைமிங் தான் வந்து இந்த 15, 20 நிமிஷம் நம்ம நடைப்பயிற்சி பண்றது. இது வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னா, ஒரு சிலருக்கு புத்தகம் படிக்கும் பழக்கம் இருக்கலாம். கண்டிப்பா ஒரு 10 பக்கம் புத்தகத்த படிச்சுக்கங்க. தப்பே வராது. எதனால புத்தகத்த படிக்கலாம் அப்டின்னா, நம்மளுடைய நாலேட்ஜ் கண்டிப்பா டெவலப் ஆகும். நம்ம மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் அந்த புக் படிக்கிறது மூலியமா. அப்புறம் புக் படிக்கிற பழக்கமும் நமக்கு வந்துரும். ஒரு 15, 20 நிமிஷம் நம்ம டெய்லி புக் படிக்கிறோம் அப்டிங்கும்போது, அந்த பழக்கமும் வந்துரும். ஏன்னா நானும் அத ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த பழக்கங்கள நான் சொல்றேன் அப்டிங்கும்போது, அந்த பழக்கங்கள நானும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். இதனால நம்மளுடைய டைமிங் என்ன ஆகுதுன்னா, மொபைலுக்கான ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைமிங் வந்து அவாய்ட் ஆகுது. நைட்டு நேரம் முக்காவாசி மொபைல வந்து எடுக்கிறத தவிர்த்துருங்க. அதுக்கு பதிலா புக்காத வந்து ரீப்ளேஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். நம்ம நைட்டு மொபைல் எடுக்காம இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, சோசியல் மீடியால இருந்து நம்ம வெளிய வந்துர்றோம். நமக்கு வரக்கூடிய அந்த சோசியல் மீடியா பார்த்து நமக்கு வரக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே அதிலிருந்து டிட்டாச் ஆகுது. அத பத்தியே நம்ம யோசிக்கிறதே இல்ல. பிளஸ் இந்த புக்ன்னு வரும்போது நமக்கு அதிலிருந்து மைண்ட் வந்து டீவியேட் ஆகுது. நம்ம நைட்டு படுக்கும்போது Instagram பார்ப்போம், WhatsApp பார்ப்போம், YouTube பார்ப்போம். எல்லாமே பார்த்துட்டு இருக்கும்போது என்னன்னா, நெறைய எண்ணங்கள் நைட்டு படுக்கிற நேரத்துல நமக்கு வந்து உள்ள போகுது. அப்ப நம்ம அந்த எண்ணங்கள் எல்லாமே வந்து நம்ம பிரைன் வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கு. அப்போ அந்த பிரைன்
வந்து நம்ம அந்த டயத்துல நம்ம வேலை கொடுக்குறோம். சோ அந்த டயத்துல வந்து அதை அவாய்ட் பண்ணிருங்களேன். அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஒரு 1/2 மணி நேரம் இல்ல 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம மொபைல் பாக்குறத அவாய்ட் பண்ணுங்க கண்டிப்பா. சோ அப்ப நமக்கான தாட் ப்ராசஸ் எல்லாமே வந்து அந்த சோசியல் மீடியா பாக்குறது மூலியமா வரக்கூடிய அந்த தாட் ப்ராசஸ் எல்லாமே டெவலப் பண்றத நமக்கு வந்து மொபைல் வந்து கட் பண்ணி கொடுக்கும். மொபைல் யூஸ் பண்ணாம இருக்கிறத வந்து நமக்கு கட் பண்ணி கொடுக்கும். சோ அதனால நமக்கு வந்து ஒரு மன ரீதியாவும் நம்ம ஒரு அமைதியான சூழ்நிலை வந்து அந்த இடத்துல வந்து நமக்கு கிடைக்கும். இதுதான் நீங்க அடுத்து பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம படுக்கிற ரூம நம்ம வந்து தயார் நிலையில வைக்கிறது. நம்ம படுக்கிற ரூம நம்ம தயார் நிலையில வைக்கிறோம் அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா, மேக்ஸிமம் 90% இந்த மொபைல வந்து அந்த ரூம்குள்ள கொண்டு போகாம இருப்போம். நம்ம தூங்குற ரூம்குள்ள மேக்ஸிமம் கொண்டு போகாம இருப்போம். அதுக்கப்புறம் நம்ம அந்த ரூம்குள்ள நம்மள டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய எந்த பொருள் இருந்தாலுமே வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு டிவி ஆகட்டும், வீடியோ கேம்ஸ் ஆகட்டும், அந்த மாதிரி எந்த விதமான டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய எந்த பொருள்களுமே அந்த ரூம்ல வந்து வேண்டாம். அதுக்கப்புறம் நம்ம படுக்கிற இடத்த வந்து சுத்தம் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த படுக்கிற இடத்த சுத்தியும் நம்ம படுக்கிற இடத்தையும் சுத்தம் பண்ணி வைங்க. அதுக்கப்புறம் நம்ம படுக்கக்கூடிய அறையில வந்து காத்தோட்டம் இருக்கிற மாதிரி பாத்துக்கங்க. கண்டிப்பா ஜன்னல்கள் இருக்கணும், காத்தோட்டம் இருக்கணும். அந்த மாதிரி பாத்துக்கங்க. அதுக்கப்புறம் லைட்டு கண்டிப்பா ஆஃப் பண்ணணும். லைட்டை ஆஃப் பண்ணோம்னாலே நமக்கு அந்த தூங்குற ஒரு மனநிலை வந்து வந்துடும். சோ இது எல்லாமே வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. இதனால என்ன ஆகுது? இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு சிலர் வந்து தூக்கமே வரல அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அவங்களுக்கு எல்லாமே இது வந்து உதவும். தூக்கம் வர்றதுக்கு வந்து கண்டிப்பா உதவும். இது கூடயே அவங்க என்ன தூக்கம் வரல அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 10 நிமிஷம் படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் கண்டிப்பா மூச்சு பயிற்சி பண்ணலாம். நமக்கு இப்ப நெட்ல அடிச்சு பார்த்தாலே ஒரு சிலருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் மூச்சு பயிற்சி பண்றது. ஒரு சிலருக்கு நமக்கு நெட்ல அடிச்சு பார்த்தாலே நமக்கு வந்து தெரியும் மூச்சு பயிற்சிகள் இருக்கக்கூடிய மூச்சு பயிற்சிகள். அத வந்து நம்ம கண்டிப்பா பண்ணுங்க. ஒரு 10, 15 நிமிஷமாச்சு தூக்கம் வராதவங்க கண்டிப்பா பண்ணுங்க. தூக்கம் நல்லா தூங்குறவங்களும் பண்ணிட்டு படுக்கும்போது இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். எல்லாருமே பண்ணலாம் கண்டிப்பா. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா, 10, 15 நிமிஷம் நம்ம எத பத்தியும் நினைக்காம இருக்கணும். கண்ண மூடி எத பத்தியும் நினைக்காம ஒரு 10, 15 நிமிஷம் உட்காருங்க. எண்ண அலைகள் வரதான் செஞ்சுட்டு இருக்கும். அந்த எண்ண அலைகளை வெளியே தள்ளிருங்க. வரட்டுன்னு அந்த ஃப்ளோல விடுங்க. அந்த ஃப்ளோல விட்டு அந்த எண்ணங்களை வந்து வெளியே தள்ளிருங்க. சோ நமக்கு இந்த மாதிரி ப்ராசஸ் பண்றதுக்கு நமக்கான டைமிங் கண்டிப்பா ஒதுக்குறோம். இது பழக்கம் இருக்கிறவங்க கண்டிப்பா ஈஸியா பண்ணிடுவீங்க. நான் சொல்ற எல்லா ப்ராசஸையுமே ஈஸியா பண்ணிடுவீங்க. இந்த பழக்கத்துக்கு இனிமேல் தான் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா ஒரு 20 நாள் 21 நாள் நீங்க இது பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த பழக்கத்துக்கு நீங்க வந்துருவீங்க கண்டிப்பா. இது எல்லாத்தை விட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மோஸ்ட்லி ஒரு சாயந்தரம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி எல்லாம் நம்ம மைண்ட் செட் பண்ணிக்கணும் அப்படிங்கறதுனால நம்ம அனாவசியமா நமக்கு அது ஒரு ரீசன் இல்லாம வெளியில போறது, அப்புறம் அந்த டயத்துல மூவி பாக்குறதுக்குன்னு போறது, படம் பாக்குறதுக்குன்னு போறது, இந்த மாதிரியான விஷயங்களை அந்த டயத்துல நம்ம வந்து கண்டிப்பா தவிர்த்திடலாம். ஏன்னா நம்மளுடைய உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் அந்த டயத்துல என்ன ஆகுது அப்படின்னா நம்ம டயர்ட் ஆயிடுறோம். மனதளவிலையும் பார்த்தா அந்த படத்துல நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிற எண்ணங்கள் அடுத்த ஒரு சில மணி நேரங்களுக்கு நம்ம தூங்குறத வந்து எடுக்கும். அதெல்லாம் அந்த ஞாபகம் படத்தோட ஞாபகம் தான் வந்துட்டு இருக்கும். மேபி
அந்த டயத்துல வெளியே போறது, அந்த மாதிரியான இதை கண்டிப்பா தவிர்க்க முடியும் அப்படின்னா கண்டிப்பா அதை வந்து தவிர்த்திடலாம். அவசியமா இருக்குது அப்படின்னா கட்டாயமா போய் தான் ஆகணும் அப்படின்னா வேற ஆப்ஷன்ஸ் இல்ல, போய் தான் ஆகணும். ஆனா நம்மனால அதை தவிர்க்க முடியும் அப்படிங்கும் போது கண்டிப்பா அதை தவிர்த்துருங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அப்ப நம்ம தவிர்க்கிறது அடுத்த நாள் நம்ம வேலை செய்யறதுக்கு நமக்கு அது வந்து நிஜமாலுமே உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். இப்பவே கேட்கலாம், ஒரு சிலர் கேட்கலாம், எங்களுக்கு வேலை எல்லாமே முடிச்சுட்டு வர்றதுக்கே நாங்க 9:30 மணி 10 மணி ஆயிருது. அதுக்கப்புறம் நாங்க இதெல்லாம் எப்படி ஃபாலோ பண்ணி இதெல்லாம் எப்படி நாங்க வந்து இது பண்றது அப்படின்னு கேட்கலாம் கண்டிப்பா. சோ ஒரு சிலர் நீங்க வேலைய முடிக்கிறதுக்கே 9:30 10 மணி ஆயிருது கண்டிப்பா. ஆனா கட்டாயமா அந்த 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 டயத்தை வந்து நம்மளால சுருக்க முடியுமா அப்படின்னு பாருங்க. என்னால ஒரு 7 7:30க்குள்ள முடிக்க முடியுமா அப்படின்னு பாருங்க முதல்ல. இல்ல என்னால கண்டிப்பா முடிக்கவே முடியாது அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணுங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சில ஐடியாஸ் வந்து நான் குடுக்குறேன். ஒண்ணும் இல்ல, நீங்க 10 10:30க்கு வேலைய முடிச்சாலுமே நீங்க சிம்பிளா சாயந்தரம் ஏதோச்சும் ஒரு டைம் ஒரு 4:30 5:30க்குள்ள ஏதோச்சும் ஒரு டைம் வந்து ஃப்ரூட்ஸ் ஏதாச்சும் கண்டிப்பா எடுத்துக்கங்க. வயிறு நிறையிற மாதிரி 5:30 6 மணிக்கு பழங்களோ இல்ல கஞ்சியோ ஏதாச்சும் ஒரு லிமிட்டடா சாப்பிடுற மாதிரி, டக்குன்னு அப்ப வேலையிலேயே இருக்கும் போதே நம்ம சாப்பிடுற மாதிரி ஒரு 5:30 6 மணிக்கு 6:30க்கு அந்த டயத்துக்கு ஏதாச்சும் ஒண்ணு எடுத்துக்கங்க கண்டிப்பா. அப்படி எடுக்கும்போது என்ன ஆகும்னா நமக்கு பாதி பசி வந்து கொஞ்ச நேரத்துல அந்த டயத்துல நமக்கு கம்மி ஆகும். அதுக்கப்புறம் 2வது என்ன அப்படின்னா, நீங்க 10 10:30க்கு தான் வரீங்க அப்படின்னா, உங்களால அந்த டயத்துல தான் சாப்பிட முடியும் அப்படின்னா, என்ன பண்றீங்கன்னா, லிக்விடா ஏதாச்சும் எடுத்துக்கங்க. ஒரு 1/2 மணி நேரம் இல்ல 1 மணி நேரத்துக்குள்ள ஜீரணமாகற மாதிரி லிக்விடா எடுத்துக்கங்க. தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள்ல அந்த மாதிரி எடுத்துக்கங்க. நீராகாரமா எடுத்துக்கங்க. நீராகாரமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, டீ, காஃபிக்கு நான் வந்து ஒத்துழைக்கவே மாட்டேன். அந்த டயத்துல நைட்டு படுக்க போற டயத்துல டீ, காஃபி சுத்தமா அவாய்ட் பண்ணிருங்க. கஞ்சி எடுத்துக்கங்க. இல்ல பால் குடிச்சுக்கங்க. ஏதாச்சும் ஒரு கஞ்சி இல்ல பால். அளவா லிமிட்டா குடிச்சுக்கங்க. சாயந்தரம் 3 4 மணிக்கு மேலேயே டீ குடிக்கிறத தவிர்த்துருங்க. டீ, காஃபி குடிக்கிறத தவிர்த்துருங்க. அந்த பழக்கம் இருக்கிறவங்க. ஏன்னா டீ, காஃபி குடிக்கும்போது நம்ம வந்து ஸ்டிமுலேட் ஆகுது. நம்மளுடைய பிரெயின் வந்து ஸ்டிமுலேட் ஆகுது. அப்புறம் தூக்கம் வராம நம்மள தடுக்கும். சோ வேண்டாம். சுத்தமாவே அவாய்ட் பண்ண முடியும்னா அவாய்ட் பண்ணிருங்க. இல்லைன்னா கண்டிப்பா 4 மணிக்கு மேல டீ, காஃபி குடிக்கிறவங்க தயவு செய்து குடிக்கவே வேண்டாம். 4 மணிக்கு மேல குடிக்க வேண்டாம் கண்டிப்பா. அதுவும் இல்லாம நம்ம தண்ணி குடிக்கிறதும் அப்படிதான். காலையில நேரமும் மத்தியான நேரமும் எப்பவுமே வந்து நிறைய தண்ணி குடிச்சுக்கலாம். ஆனா சாயந்தரம் ஆக ஆக நம்ம உறக்கம் வரும் நேரம் ஆக ஆக தண்ணி குடிக்கிறத நம்ம வந்து கம்மி பண்ணலாம். இப்ப காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு 2 2.25 லிட்டர் குடிச்சிட்டீங்க அப்படின்னா நைட்டு படுக்கிறதுக்குள்ள ஒரு 100 ml இல்ல 150 ml அந்த மாதிரி குடிச்சுக்கோங்க. கம்மி பண்ணிக்கங்க அப்படின்னு நம்ம சொல்ல வரேன். ஓகேவா? அதுக்கப்புறம் இது எல்லாமே பண்ணும்போதும் இது எல்லாமே பண்றோம் அப்படிங்கும்போது தான் நமக்கு சரியான தூக்கம் நமக்கு கண்டிப்பா வரும். இது வந்து நம்ம உறங்குறதுக்கு தயாரும் ஆயிட்டோம். நமக்கு உறக்கமும் இந்த வழிமுறைகள் எல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பா நமக்கு தூக்கம் வரும். தூக்கம் வரல அப்படின்னு சொல்றவங்களுக்கு. இதான் இந்த மாற்றங்கள் வந்து நம்ம வாழ்வுல வந்து நடைமுறை வாழ்க்கையில வந்து இந்த மாற்றங்களை நம்ம வந்து கொண்டு வரணும். இது மீறியும் ஒரு சிலருக்கு தூக்கம் வரல அப்படிங்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு வேளை அவங்க மத்தியானம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கண்டிப்பா தூங்கியிருப்பாங்க. அதனால அவங்களுக்கு வந்து நைட் வந்து தூக்கம் வராம இருக்கலாம். சோ அதையும் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். மதிய நேரம் தூங்குறத அவாய்ட் பண்ணாதான் நமக்கு இரவு நேரம் தூக்கங்கிறது கண்டிப்பா வரும். இது வந்து ஒரு சைடு. 2வது என்ன அப்படின்னா, ஒரு சிலர் வந்து கேட்டிருக்காங்க.
டாக்டர் எனக்கு வந்து தொடர்ந்து தூக்கம் வந்துட்டே இருக்குது. நைட் ஆனாலும் சரி, பகல்ல ஆனாலும் சரி, எனக்கு தொடர்ந்து தூக்கம் வந்துட்டே இருக்குது. நீங்க இப்ப நல்லா தூங்குறதுக்கான டிப்ஸும் நம்ம சொல்லிட்டீங்க. ஆனா தொடர்ந்து நீங்க என்னதான் இருந்தாலும் தொடர்ந்து அதுக்கு ஆப்போசிட்டா எனக்கு தொடர்ந்து தூக்கம் வந்துட்டே இருக்குதே! அப்படின்னு சொல்றீங்க. தொடர்ந்து தூக்கம் வந்துட்டே இருக்குதுன்னா, அதுக்கு வந்து நெறைய காரணங்கள் இருக்கலாம். ஒண்ணு அவங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய எனர்ஜி லெவல் வந்து லோவா இருக்கலாம். அதனால தூக்கம் வந்துட்டே இருக்கும். ஒண்ணு அவங்களுக்கு இருக்கிற மினரல்ஸ், வைட்டமின்ஸ் லெவல்ஸ் வந்து கம்மியா இருக்கலாம். அப்புறம் நம்ம தூங்காம இருக்கிறதுக்கும், நல்லா தூக்கம் வர்றதுக்கும் உணவு ஒரு காரணம் தான். ஆரோக்கியமான உணவு எடுக்கும்போது கண்டிப்பா ஆரோக்கியமான தூக்கம் கிடைக்கும். உணவு நம்ம கரெக்ட்டா ஃபாலோ பண்ணல, உணவு முறைகள ஃபாலோ பண்ணல அப்படிங்கும்போது, இந்த மாரி தூக்கம் வந்துட்டே இருக்கலாம். மனசோர்வு. நம்மனால அந்த ஒரு வேலைய நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறோம். இல்ல அந்த வேலைய நம்மனால செய்ய முடியல. இல்ல அந்த வேலைய செய்றதுக்கு முடியல. அந்த வேலைய வந்து நான் வந்து ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிட்டே இருக்கணும். மனத்தளர்வு, மன தளர்ச்சி அப்படின்னு ஒண்ணு வரும்போது, அந்த தூக்கங்கிறது வந்துட்டே இருக்கும். சோ இந்த மாதிரி நெறைய காரணங்கள் இருக்கு. என்ன தூக்கம் வராம இருக்கிறதுக்கும் என்ன காரணம் அப்படிங்கிறது நீங்க வந்து கண்டுபிடிக்கணும். தூக்கம் வந்துட்டே இருக்குதுன்னா, அதற்கான காரணம் அப்படிங்கிறத நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கான காரணம் உங்களுக்குள்ள தான் இருக்கு. அத நீங்க தான் வந்து கண்டுபிடிச்சு அதை நடைமுறைப்படுத்தணும். அதுக்கப்புறம் நம்ம தூங்குறோம் அப்படிங்கும்போது கரெக்ட்டா நமக்கு கண்டிப்பா ஒரு 6 மணி நேரத்துல இருந்து 8 மணி நேரம் தூக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பா அவசியமானது. அப்பதான் நம்மளுடைய தூக்கங்கிறது காலையில எந்திரிக்கும்போது ரெஃப்ரெஷ்டா எந்திரிப்போம். புத்துணர்ச்சியோட எந்திரிப்போம். சோ, அதுக்கு நம்ம புத்துணர்ச்சியோட எந்திரிக்கிறதுக்கு தான் இந்த சில டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு நான் வந்து இவ்வளவு நேரம் சொன்னேன். சோ, எல்லாத்துக்குமே நம்ம வந்து காலையில எந்திரிக்கிறோம் அப்படிங்கும்போது, எல்லாத்துக்குமே அலாரம் வைக்கிற பழக்கம் வந்து கண்டிப்பா இருக்கும். சோ, இந்த பழக்கம் எனக்கும் இருக்கு. அதையும் நான் தவிர்க்கணும் அப்படின்னு நான் வந்து அ செயல்பட்டுட்டு இருக்கேன். அந்த அலாரம் வைக்கிற பழக்கத்த. ஆனா, நான் இன்னும் அத வந்து செயல்பாட்டுக்குள்ள கொண்டு வரல. கண்டிப்பா கொஞ்ச நாட்கள்ல கொண்டு வந்துரணும் அப்படின்னு நான் நினைச்சுட்டு இருக்கேன். ஆனா, நம்ம வந்து அலாரம் வைக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே முன்னாடி, இன்னியொரு விஷயம் என்ன அப்படின்னா, பழக்கத்துக்கு கொண்டு வர வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு நைட்டு ஒரு 8:30, 9 மணிக்கு தூக்கம் வருது அப்படின்னா, கண்டிப்பா அந்த டயத்துக்கு படுத்துருங்க. ஒரு 20, 21 நாள் கண்டிப்பா இத ஃபாலோ பண்ணுங்க. இப்ப நான் சொல்ற விஷயத்த. நைட்டு தூக்கம் வருதோ, எந்த டயத்துக்கு தூக்கம் வருதோ, டக்குன்னு அப்படியே போய் படுத்துருங்க. எந்த இதுவா இருந்தாலும் சரி, டக்குன்னு படுத்துருங்க. அலாரம் வைக்காம, காலையில நீங்க எத்தன மணிக்கு எந்திரிக்கிறீங்க அப்படிங்கிறத பாருங்க. தொடர்ந்து 1 நாள் இல்ல, 2 நாள் இல்ல. தொடர்ந்து ஒரு 15, 20 நாட்களுக்கு. நைட்டு தூக்கம் வர டயத்துக்கு படுத்துருங்க. காலையில அலாரம் வைக்காம நீங்களா எப்ப எந்திரிக்கிறீங்க அப்படிங்கிறத பாருங்க. சோ, இத வந்து நம்ம ஒரு 15 நாள் ஃபாலோ பண்ணுனோம் அப்படிங்கும்போது, நம்ம உடலுக்கு எவ்வளவு மணி நேரம் தூக்கம் வந்து தேவைப்படுது, நம்மளா எந்த டயத்துக்கு நம்ம தூங்குறோம், அதுக்கப்புறம் நம்மளா எந்த டயத்துக்கு எந்திரிக்கிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிரும். நம்ம உடல் வந்து ஒரு விஷயத்துக்கு பழக்கப்படுத்திரும். அப்பவே நம்ம ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிரும். நம்ம நைட்டு நேரத்திலேயே படுக்கலாம். காலையில நேரத்திலேயே எந்திரிக்கலாம். அப்படிங்கிறத நமக்கு வந்து கண்டிப்பா தெரிஞ்சிரும். இதத்தான் நம்ம முன்னோர்களும் இதத்தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க ஆக்சுவலா. நம்ம தான் அப்ப வந்து தவிர்த்துறணும். இது எல்லாமே பண்றதுக்கு. அவங்க எப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அப்பல்லாம் மின்சாரமே இல்ல. நம்ம பாட்டி, தாத்தா முன்னாடி காலத்துக்கு எல்லாமே மின்சாரமே இல்ல. அப்ப ஆட்டோமேட்டிக்கா மின்சாரமே இல்ல அப்படிங்கும்போது, அவங்களுடைய மின்சாரம் என்னன்னா சூரிய ஒளி தான்.
அப்போ சூரிய அஸ்தமனம் ஆகுது அப்படிங்கும் போது அவங்க வந்து தூங்குறதுக்கும் ரெடி ஆயிடுவாங்க. சூரியன் உதயம் ஆகுது அப்படிங்கும் போது அவங்க எந்திரிக்கிறதுக்கும் ரெடி ஆயிடுவாங்க. இயற்கை கூட சேர்ந்து வாழ்ந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ நம்ம தூங்கும் நேரம் என்ன? சூரிய அஸ்தமனம் ஆகும் நேரம் தான். சூரிய அஸ்தமனம் எத்தனை மணிக்கு ஆகுது? 7 மணிக்குள்ள அஸ்தமனம் ஆயிரும். நம்ம 7 மணி 7:15 7:30 அவங்க போய் படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு நமக்கு இருக்கிற இதுல நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு 1 மணி 2 மணி 3 மணிக்கு தூங்குறவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. சோ அது எல்லாமே அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இயற்கைக்கு மாறிய வாழ்வு தான் நம்ம அந்த டயத்துல நம்ம தூங்குறோம் அப்படிங்கும்போது இயற்கைக்கு மாறிய வாழ்வு தான் நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சோ கண்டிப்பா அதெல்லாமே அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். சோ சூரிய அஸ்தமனமாகி இருட்டாகும் போது தூங்கணும். சூரியன் வந்து உதயமாகும் போது நம்மளும் காலையில கண்டிப்பா எந்திரிக்கணும். இப்பவே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து 9 மணி 10 மணி வரைக்கும் தூங்குறவங்களும் இருக்காங்க. ஏன்னா நைட் வந்து அவங்க வந்து லேட்டா படுக்கிறாங்க. சோ அந்த பழக்கத்தை கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். அந்த பழக்கத்தை கண்டிப்பா விடணும் அப்படிங்கும்போது இந்த பழக்கத்தை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரும்போதே நமக்கான ஒரு சில நோய்களை வந்து வர வேண்டிய நோய்களை வந்து நம்ம கண்டிப்பா தவிர்த்திடலாம். சரி, ஓகே, இதெல்லாம் சொல்லிட்டீங்க. அப்ப காலையில நமக்கு கரெக்டான தூக்கத்துல இருந்து நம்ம எந்திரிக்கிறோம் அப்படிங்கும் போது ஒரு புத்துணர்ச்சியோட எந்திரிப்போம். ஏன்னா நம்ம நைட்டு கரெக்டா படுத்து தூங்கிட்டோம் அப்படிங்கும் போது. சோ புத்துணர்ச்சியோட எந்திரிக்கும் போது நம்ம காலையில எந்திரிக்கும் போது என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம நமக்காக ஒரு 2-3 நிமிஷம் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நம்ம எந்திரிக்கணும். முதல் 1வது நம்ம நமக்காக ஒரு 2-3 நிமிஷம் ஒதுக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நம்ம காலையில எந்திரிச்ச உடனே எல்லாருமே இங்க வாஷ்ரூமுக்கு போலான்ட்டு தான் போவோம். ஆனா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா 1 நிமிஷம் 2 நிமிஷம் நம்ம சூரிய ஒளியும் இப்ப கிராமப்புறங்கள்ல இருக்கிறாங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்ல. ஏன்னா இயற்கைய சுத்தியும் நம்ம பார்த்துட்டே பார்க்கலாம். 1 நிமிஷம் 2 நிமிஷம் அந்த இயற்கை கூட நடந்துட்டு அதுக்கப்புறம் கூட வாஷ்ரூம் போலாம். நகரப்புறங்கள்ல இருக்கிறவங்க ஒன்னா வானம் இல்ல அங்க சுத்தி இருக்கக்கூடிய செடிகள் பக்கத்துல வளர்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த செடிகளை பாக்குறது 1-2 நிமிஷம் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க வாஷ்ரூமுக்கு போங்க. டக்குன்னு எந்திரிச்ச உடனே நீங்க வந்து வாஷ்ரூமுக்கு போய் வாஷ்ரூம் பார்க்க வேண்டாம் அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். இதுவே நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கறத பாருங்க. அப்ப வந்து கழிவறைகள் வந்து திறந்த வெளியாதான் இருந்தது. அப்ப வந்து காலகட்டங்கள்ல இந்த மாதிரி நம்ம க்ளோஸ்டா இருக்கிற கழிவறைகள் வந்து கிடையாது. அதுக்கே அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு 1/2 கிலோமீட்டர் இல்ல 1 கிலோமீட்டர் நடந்து போனாங்க. அப்பவே அவங்களுக்கு என்ன ஆகுது, என்னாச்சு, அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தப்ப நடைப்பயிற்சியும் ஆச்சு. இயற்கையோட காத்து எல்லாத்தையுமே அவங்க டயத்துல அவங்க வந்து சுவாசிச்சாங்க. சோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா அந்த இயற்கை காற்றையும் சுவாசிக்கிறது இல்லை, இயற்கையும் நம்ம வந்து பாக்குறது இல்லை இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல ஒரு சிலர். சோ 1 நிமிஷம் 2 நிமிஷம் அதுக்குன்னு டைம் வந்து ஒதுக்குங்க. சோ இயற்கையை பார்த்துட்டு இல்ல நம்ம சுத்தி இருக்கக்கூடிய வானம், சூரியன், பறவைகளுடைய சத்தம் இது எல்லாத்தையுமே கேளுங்க. உங்களுடைய காலையில நேரத்தை ஒரு 2-3 நிமிஷம் ஸ்லோ டவுன் பண்ணுங்க. படிப்படியா செய்யலாம், படிப்படியா ஃபாஸ்ட் ஆயிக்கலாம். 2-3 நிமிஷம் ஸ்லோ டவுன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஆக்டிவிட்டியை நீங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். சோ அப்படி ஸ்லோ டவுன் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம அந்த நாளுக்கு நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகிறோம் அப்படின்னு அர்த்தம். சோ இதுக்கு முன்னாடி நான் இன்னொரு பாயிண்ட் நான் இன்க்ளூட் பண்ணியிருந்திருக்கணும். நம்ம தூங்கி எந்திரிச்சிட்டோம் அப்படிங்கும் போதே என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய பாயாகட்டும் இல்ல நம்மளுடைய பெட்ஷீட் ஆகட்டும் பெட்ஸ்ப்ரெட் ஆகட்டும் எல்லாத்தையுமே மடிச்சு வைங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். பெட்ஷீட்டை மடிச்சு வைங்க, பாயா இருந்துச்சுன்னா பாயை சுருட்டி வைங்க, பெட்டா இருந்துச்சுன்னா பெட்டை கிளீன் பண்ணிடுங்க அப்பவே.
அப்பவே கிளீன் பண்றது, காலையில எந்திரிச்ச உடனே கிளீன் பண்றது வந்து நம்ம ஒரு வேலையை முடிச்சிட்டோம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை நமக்கு கொடுக்கும். அடுத்தடுத்த வேலைகள் பண்றதுக்கு நம்ம தயாராயிட்டோம் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுக்கும். சோ கண்டிப்பா பாயா இருந்துச்சுன்னா சுருட்டி அதை எங்க வைக்கணுமோ வைங்க, பெட்ஷீட்டா இருந்துச்சுன்னா மடிச்சு அதை எங்க வைக்கணுமோ வைங்க. வைக்காம அந்த ரூமை விட்டு எந்திரிச்சு வெளியே வராதீங்க. நான் முன்னாடி இந்த பாயிண்ட சொல்லி இருந்திருக்கணும். சோ ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய வேலை இதுவா இருக்கட்டும். அப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய வேலைய தெளிவா பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த நாள்ல நீங்க பண்ணக்கூடிய ஒரு ஒரு வேலையுமே நீங்க வந்து தெளிவா பண்ணுவீங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்பதான் ஒரு ஒரு வேலையுமே நம்ம தெளிவா பண்ணக்கூடிய அந்த மைண்ட் செட் வந்து நமக்கு வந்து இருக்கும். கண்டிப்பா. சோ அந்த மாதிரி ஸ்லோ டவுன் பண்ணுங்க. ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி காலையில நேரத்தை கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய அன்றாட வேலைகள், டெய்லியும் செய்ய வேண்டிய வேலைகளை அந்த மாதிரி போயிட்டு வாஷ்ரூம் போயிட்டு எல்லாமே பண்ணலாம். அன்றாட செய்ய வேண்டிய வேலைகளையும் செய்யலாம். சோ அதுக்கு அடுத்தது நம்ம எதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னா பிரஷ் பண்றதுக்கு நம்ம கண்டிப்பா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதுக்கான டைமிங் வந்து ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான். அதுவும் நம்ம பண்றது இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா பேஸ்ட் பிரஷ் அப்படின்னு வந்துருச்சு. சோ அந்த அந்த காலத்துல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, வேப்பங்குச்சி இல்ல கருவேலங்குச்சியில தான் வந்து கண்டிப்பா பிரஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த காலத்துல வந்து ஒரு சிலர் ஃபாலோ பண்றவங்களும் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலர்னால ஃபாலோ பண்ணவும் முடியாது. சோ அட்லீஸ்ட் நம்மனால முடிஞ்சது என்ன அப்படின்னா, ஃபாலோ பண்ண முடியாதவங்களுக்கு நம்மனால முடிஞ்சது என்ன அப்படின்னா வுட்டன்ல பேம்பு பிரஷ் இருக்கு, அது யூஸ் பண்ணலாம் கண்டிப்பா. அதுக்கப்புறம் பேஸ்டுக்கு பதிலா கண்டிப்பா நம்ம வந்து பல்பொடிங்கிறது யூஸ் பண்ணலாம். நம்மளா செஞ்சுக்கலாம். வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்மளா செஞ்சுக்கலாம். சோ இயற்கையோடு ஒன்றி வாழ்வோம். இந்த இயற்கையோடு இந்த மாதிரி நம்ம இயற்கையா நம்ம போகும்போது நம்ம பல்லுல வரக்கூடிய தொந்தரவுகளையும் நம்ம வந்து தவிர்க்கலாம். அதுவும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா பல்லுல வந்து நம்ம ஒரு ஒரு டீத்துக்கும் நம்ம பிரஷ் பண்ணும்போது 2 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸ் ஒதுக்கி ஒரு ஒரு டீத்தா பிரஷ் பண்ணிட்டு வரும்போது ஒரு ஒரு டீத்லயுமே நம்ம வந்து கிளீன் பண்ண மாதிரி ஆகும். நம்ம சுத்தமா நம்ம அங்கேயும் மேல இங்கேயும் தேய்க்கிறதுக்கு ஒரு ஒரு டீத்லயுமே நம்ம அப்சர்வ் பண்ணி பிரஷ் பண்ணிட்டு வரும்போது அந்த பல்லுக்கான இது வந்து கிளீனா வர மாதிரி நம்ம பண்ணலாம். பிளஸ் டங் கிளீனர் யூஸ் பண்றது, நாக்கு சுத்தம் பண்றதுக்கான இந்த டங் கிளீனரும் உடன்ல யூஸ் பண்றது ரொம்பவே முக்கியம். ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் நம்ம வந்து சாப்பிட போறோம். அந்த உணவு நமக்கு சரியா செரிமானம் ஆகணும் அப்படின்னா அது கிளீன் பண்றதும் ரொம்ப முக்கியம். சோ இன்னைக்கு நம்ம செஷன்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கறது ஒரு ஷார்ட்டா சொல்றேன். நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கவனிக்க வேண்டியது நம்மளுடைய உறக்கம். ஒரு நாள் அடுத்த நாள் வேலையை கவனிக்கணும் அப்படின்னா இன்னைக்கு நம்ம செஷன்ல நமக்கு நல்லா உறக்கம் வர்றதுக்கும் அதிகமா உறக்கம் வர்றதுக்கும் என்னென்ன காரணங்களா இருக்கலாம்னு பார்த்தோம். அதற்கு நம்ம ஒரு சில டிப்ஸ் நம்ம என்னென்னலாம் ஃபாலோ பண்ணலாம், ப்ராப்பரான உறக்கம் வர்றதுக்கு என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். காலையில எந்திரிச்ச உடனே ஒரு சில டிப்ஸ் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இதை ஒரு சிலர் கண்டிப்பா ஃபாலோ பண்ணிட்டே இருப்பீங்க. கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணாதவங்க நாளையில இருந்தாச்சு கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவீங்க. ஹோப் இந்த செஷன் வந்து உங்களுக்கு கொஞ்சம் உபயோகமானதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து 2வது பார்ட் 3வது பார்ட் வந்துட்டு இருக்கு. அதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ணலாம் அப்படிங்கறத அடுத்த 2 பார்ட்லயும் நம்ம சொல்ல போறேன். எதுக்கு இந்த பார்ட் நான் கொண்டு வந்தேன் அப்படின்னா மருத்துவர்கள் இருந்து நம்ம மருந்துகள் எடுக்காம நம்ம நம்மளே ஆரோக்கியமா வச்சிருக்கிறதுக்கான ஒரு சில விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிற தெரிவிக்கணும் அப்படிங்கறதுக்கோசரம் தான் நான் வந்து 3 பார்ட்டா கொண்டு வரேன். சோ எல்லாத்துக்கும் நன்றி. இதுவரைக்கும் எல்லாருமே செவிசாய்ச்சு இதுவரைக்கும் கடைசி வரைக்கும் இருந்து கேட்ட எல்லாத்துக்குமே என்னுடைய நன்றிகள். சிவபாலகிருஷ்ணன் சாருக்கு மீண்டும் என்னுடைய நன்றிகள், எனக்கு இந்த வாய்ப்பை அமைத்து தந்ததற்கு. சார் நன்றிங்க சார். மேபி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கேட்கலாம்.
இல்ல உங்க ஃபீட்பேக் ஷேர் பண்ணணும்னாலும் இப்பவே நீங்க வந்து ஷேர் பண்ணலாம். ஏன்னா உன்னி ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்கு. இதற்கான டைமா நம்ம வந்து ஒதுக்கிக்கலாம். மேடம் தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி வந்து செஷன் வந்து சூப்பரா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்சுவலி நீங்க பேசிட்டு இருக்கும்போது அருள்மோதின்னு சொல்லி ஏன்னா உங்களுக்கு தெரியுமா, ஹோமியோபதி டாக்டர். ஆமாங்க சார். ஆமாங்க. அவங்க தான் இப்போ லைன்ல இருந்தாங்க. ஆக்சுவலி அவங்க கிளாஸுக்காக இன்வைட் பண்ணி பேசிட்டு இருந்தேன். ஸோ அப்போதான் கரெக்டாக நீங்க வைண்ட் அப் பண்ணீங்களா? ஸோ அந்த லைனை கட் பண்ண முடியல, உங்க லைனை இது பண்ண முடியாம இது பண்ணிட்டு இருந்தேன். வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்க சார். நல்லா இருந்தது. நிறைய விஷயம் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. ம். தேங்க்யூ ஸோ மச். நன்றிங்க சார். நன்றிங்க. ம். சரி, யாருக்காச்சும் ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் ஏதாச்சும் கேட்டிருக்காங்களா? ஆக்சுவலி என்னையே திரும்பி பார்க்க வச்சிட்டீங்க. இப்ப நான் தான் மாறணும் போல. இனி கிளாஸ் அட்டன் பண்ணுங்க அப்படின்னீங்க. டோட்டலி என்னோட ஃபுட் சார்ட்ல இருந்து டயட் சார்ட்ல இருந்து இப்போ ஃபாஸ்டிங்ன்றனால கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இல்ல ம், சத்தியமா ம், இந்த ம். அளவுக்குலாம் ஃபாலோ பண்ற ஆளே கிடையாது. ம், ம், ம். ம், ஓகேங்க சார். அதுதான் விஷயம். ரொம்ப நல்லா இருந்தது மேடம். கிளாஸ் சூப்பரா எடுத்திருந்தீங்க. மலர் மேடம், ம். சுதா டாட்னு ஒண்ணு இருக்கீங்க. கவிதா நீங்க பேசலாம். கவிதா மேடம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கங்க மேம். வணக்கங்க. திண்டுக்கல் கவிதா ஞாபகம் இருக்கா மேடம்? ஹலோ, ஹலோ. திண்டுக்கல் கவிதா மேடம் ஞாபகம் இருக்கா என்னைய? ஞாபகம் இருக்குங்க மேம். நான் செமினார்ல பார்த்திருப்பேன்னு நினைக்கிறேங்க. கண்டிப்பா. அவங்க திவ்யா மேடம், அவங்க ஆமா. சேகர் அல்பி சார் செமினாருக்கு வந்திருந்தேன். ஆமாங்க, ஆமாங்க. ம். நல்லா தெளிவா விளக்கம் கொடுத்திருக்கீங்க மேடம். நீங்க சொன்னதை வச்சு நிறைய மாறணும், நிறைய ஃபாலோ பண்ணணும்னு தோணுது. ம், பட் ம், நீங்க ம். ஒரு ஹோமியோபதி டாக்டர் அப்படிங்கறதுனால ஒரு ஹோமியோபதி ரிலேட்டடாவே ஒரு கொஸ்டின் கேக்குறேன். ஓகேங்க. இப்ப ஈவினிங் ஆனாவே கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுங்க, பாடி ரிலாக்ஸ் பண்ணுங்க, வேலையை குறைங்க அப்படிங்கிறீங்க. இப்ப நம்ம ரூபிரிக்ஸ்ல பார்த்தோம்னா மெமரி ஆக்டிவ் ஈவினிங்னே ஒரு சில பேஷண்ட் ரூபிரிக்ஸ் எடுக்கிறோம் இல்லையா? அப்ப அந்த மாதிரி ஆமாங்க. பேஷண்ட் எல்லாம் இதை எப்படி மேடம் ஃபாலோ பண்ண முடியும்? மேம் அந்த மாரி பேஷண்ட்ஸ் இப்ப சொன்ன டிப்ஸ் அவங்க ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணணுங்க. ம். கண்டிப்பா. அப்படி இருந்தும் அவங்கனால ஃபாலோ பண்ண முடியல அப்படிங்கும்போது, உங்களுக்கே தெரியும். நம்ம ஃபுல் டீட்டெயிலா கேஸ் எடுத்து அவங்களுக்கான மருந்துன்னு குடுக்கும்போது, அவங்க அத கண்டிப்பா அவங்க வந்து சீராக ஆரம்பிச்சுருவாங்க. ஃபாலோ பண்ணியும் ரிசல்ட் கிடைக்கலன்னா ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எடுக்கலாங்கிற மாதிரி சொல்றீங்க. ஆமாங்க மேம். ஆமாங்க. கண்டிப்பா. ஏன்னா, அப்ப வந்து நம்ம இயற்கையா இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள ஃபாலோ பண்ணியுமே அவங்களுக்கு ரிசல்ட் வரல அப்படிங்கும்போதுங்க, கண்டிப்பா ம். மெடிசின் தாங்க மேம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த ஸ்டேஜ்ல. அதான் அப்ப மேடம் கண்டிப்பா எனக்கு நம்ம தெரிஞ்சு ரெமடியா குடுக்கலாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பேஷண்ட் மேடம், பொதுவாவே நைட்டு நார்மலா படுக்கிற டைம் 10:30ன்னு சொல்றாங்க. பட் தூக்கம் ம், வர ம். குறைஞ்சது ஒரு 1 ஹவராவது ஆகுது அப்படிங்கிறாங்க. ம், ம். அது ஆனா பட் காலை இடையில முழிச்சாங்கன்னா கொஞ்சம் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுது. ஒரு 1 மணி நேரம் 2 மணி 3 மணிக்கு முழிச்சா தூக்கம் திரும்பி வர மாட்டேங்குது. ஒரு 1 ஹவர் கழிச்சு அப்புறம் திருப்பி தன்னால அசர்றேன். பட் காலையில நல்லா ஒரு 8 மணி வரைக்கும் தூக்கம் நல்லா வருது. அது மாரி ம், ம், காலையில ம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா அசத்துது. என்னைய கேட்டா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த மத்தியானத்துக்கு மேல ஈவினிங் டைம் தான் கொஞ்சம் மைண்ட் பிரிஸ்கா இருக்கேன் அப்படிங்கிற மாரி தான் சொல்றாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த இத எப்படி ஃபாலோ பண்ணி கொண்டார முடியுமான்னு ஒரு டவுட். அதனால அந்த கொஸ்டின் வச்சேன். ஓகேங்க மேம். ஓகேங்க. மேம் நீங்க சொல்ற பேஷண்ட்ஸுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்டின்னாங்க, ம். அப் அ ஃபர்ஸ்ட்டு அவங்க எந்த டயத்துல அவங்களுக்கு தூக்கம் வருது அப்டிங்கிறத நீங்க நோட் பண்ணிட்டீங்க. ஆ. கரெக்ட்டுங்களா? அப்ப அதுக்கான ரூப்ரிக்ஸ் எடுத்து போடலாங்க. இன்னியொன்னு ம். அவங்களுக்கு எதுனால நைட்டு தூக்கம் வரதில்ல அப்டிங்கிறத யோசனை பண்ணி சொல்லுங்க. அது கண்டுபிடிக்கணும் நம்ம. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, படுத்ததுக்கு அப்புறம் படுக்கறதுக்கு முன்னாடி காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நடந்த நிகழ்ச்சியோட தாட்டா இருக்கட்டும், இல்ல அவங்க ரிலேஷன் கூட பேசின ஒரு ஃபோன் காலா இருக்கட்டும்,
இல்ல மறுநாள் ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா அது ரிலேட்டடா அந்த மாதிரி தாட் நிறைய வருது அப்படின்னு தான் சொல்றாங்க. மேம் அப்ப நமக்கு அந்த கேஸ் டேக்கிங்ல அதுல இருந்து டீப்பரா உள்ள கொண்டுட்டு வாங்க. அவங்க பேசினது எது டிஸ்டர்ப் ஆச்சு, அந்த சினாரியோ ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதுல எது உங்களுக்கு எஃபெக்ட் ஆச்சு. ஓகே, கொஞ்சம் கேஸ் டெப்தா எடுக்க சொல்றீங்க. ஆமாங்க மேம், ஆமாங்க. அப்ப டெப்தா கேஸ் எடுக்கும்போது நமக்கு அவங்க உள்ள கூட்டிட்டு போய் டீப்பரா கேஸ் எடுக்கும்போது நமக்கு அது ரெமடிக்கும் ஹெல்ப் பண்ணும், அந்த ரெமடி செலக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வருங்க. எதனால நமக்கு தூக்கம் வரல அப்படிங்கிற அவேர்னஸ் அவங்களுக்கு வரும்போது நமக்கு கண்டிப்பா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்புறம் ஜேர்னலிங் பண்ண சொல்லுங்க மேம். அந்த மாதிரி திங்ஸ் எஃபெக்ட் பண்ணும்போது நமக்கு அவசியம் என்ன பண்ண சொல்லுங்கன்னா ஜேர்னலிங் எழுத சொல்லுங்க. என்ன மேடம் எழுத சொல்றீங்க? ஜேர்னலிங் அந்த விஷயங்களை பத்தி ஃபுல்லாவே அவங்களை எழுத சொல்லிருங்க ஒரு பேப்பர்ல. நைட்டு தூக்கம் வரலன்னா இந்த விஷயத்தினாலதான் எனக்கு தூக்கம் வரல அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாவே எழுத சொல்லிருங்க. அப்ப அந்த விஷயங்கள் அப்ப அந்த தூக்கம் வராத அதே டயத்துல அவங்க எழுதுறாங்க அப்படிங்கும் போது நம்ம கிட்ட அவங்க காமிக்கிறாங்கன்னா நமக்கு மெடிசன் எடுக்கிறதுக்கு நமக்கு அந்த விஷயமே நமக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நம்ம கொண்டு வர சொன்னோம் அப்படிங்கும்போது இப்போ ஒரு மாச காலகட்டத்துல எந்த தாட் அவங்கள அதிகமா பாதிச்சிருக்குங்கிறது எழுதுனதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஆமாங்க. அதுலயே அந்த பேஷண்டோட கூறுக்குள்ளேயே நம்ம போய் நம்ம கண்டுபிடிச்சு மருந்து கொடுத்துக்கலாங்க. ஓகே மேடம், தேங்க்ஸ் மேடம். நல்லா தெளிவா சொல்லிருக்கீங்க. நிறைய நீங்க சொன்னதை வச்சு நிறைய மாறணும் மேடம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நன்றிங்க மேம், நன்றிங்க. ஃப்ரீயா இருக்கிறப்ப கால் பண்றேன் மேடம். கண்டிப்பாங்க மேம், கண்டிப்பாங்க. கவிதா மேடம், ஆக்சுவலி நீங்க உண்மையா புத்தி ஆர்வலரா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்களே நிறைய விஷயம் கிளாஸ் எடுக்கலாம். அவங்க மேடத்தோட கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணிருக்கேன் சார். அவங்க திவ்யா மேடம் கிளினிக்ல அவங்க சேகல் அல்குண்டி சார் கிளாஸ் தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணதெல்லாம் அவங்க கிருபாஷினி மேடம் தான். என்னோட நம்பர் நோட் பண்ணிட்டு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் போடுங்க மேடம். கவிதா மேடம், என்ன மெடிக்கல் குரூப் ஆட் பண்ணி என்னோட நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்ல எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்களேன். இல்ல இருங்க, நான் தனிப்பட்ட முறையில் இண்டிவிஜுவலா மெசேஜ் போடவா, நம்பர் ஷேர் பண்ணவா? சொல்லுங்க சார், குறிச்சிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்லுங்க சார். 7550250425 7550250425 பாலகிருஷ்ணனா சார்? ஆமா, சிவபாலகிருஷ்ணன் போட்டு சிவ அன்பே சிவம் SSAST ட்ரஸ்ட்னு போட்டுக்கோங்க. சரி சார். 7550250425. ஆமா, 7550250425. ஏன்னா நீங்களாம் நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்களாம் முன்னாடி ஃபார்வர்ட்ல நின்னுகிட்டு கிளாஸ் எடுக்க வேண்டிய ஆளு. ஆக்சுவலி நீங்களாம் கிளாஸ் எடுக்கணும். ஹோமியோபதி ஆர்வலரை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே படிச்சுட்டு தான் சார், ஸ்டூடெண்டா தான் சார், எல்லாருமே கத்துக்கிட்டு தான் சார் இருக்கோம். முழுமையா கத்துக்கிட்டவங்கிறது யாரும் கிடையாது சார். ஒரு முழுமையை நோக்கிய பயணம் தானே ஒழிய முழுமை கிடையாது. கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி சார். திங்கட்கிழமை அவங்க திவ்யா மேம் கிளாஸ் இருக்கு, வந்துருங்க. எப்ப சார்? திங்கட்கிழமை. பார்த்தேன் சார், அலாரம் வச்சிருக்கேன், செட் பண்ணிட்டேன் அலாரம். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் சார். சுதா மேடம் நீங்க பேசலாம். மலர் மேடம், மலர். சார் இருக்கேன் சார், சொல்லுங்க. உங்களுக்கு என்ன கேள்விகள் இருந்தா கேட்கலாம். கேள்விகள் எதுவும் இல்ல மேம். மேம் நல்லா கிளியரா எங்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப சிம்பிளா சொன்னீங்க மேம். ரொம்ப நல்லா பேசிருக்கீங்க, ரொம்ப தேங்க்யூ. நன்றிங்க மேம், நன்றிங்க. தேங்க்யூ சோ மச் மேடம். யூடியூப்ல பண்றேன். 1 செகண்ட். இதே மாதிரி 2-3 இது ஆக்சுவலி வாழ்வியல் மாற்றம் ஒரே செஷன்ல முடிக்க வேண்டியது இல்லை. இது மோர் தென் ஒரு 5-7 செஷனுக்கு மேல போகும்னு நினைக்கிறேன். மோர் தென் நீங்க கண்டினியூஸா எடுத்துக்கிறீங்க. தேங்க்யூ சோ மச். கண்டிப்பாங்க சார், கண்டிப்பாங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.
முடிச்சுக்கலாம். நன்றிங்க வச்சரலாம். சார். ஓகேங்க சார். ஓகேங்க.